எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். ஒரு விஷயத்தை பற்றி நான் முன்னாடியே பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குற நேரம். ஓகே, அதை வச்சு என்னோட கருத்தை நான் சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா, உதவி செய்கிறோம் அப்படின்னு உள்ள பேரில் ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துகிறது. ஒரு சின்ன பையன் ரோட்டு ஓரத்துல எல்லாம் பலூன் சேல் பண்ணுற ஒரு பையன், விற்பனை செய்கிற ஒரு பையன், அவன்கிட்ட போய் அந்த பலூன் எல்லாம் உடைச்சி அந்த பையன் அழுறான். ஏன்னா அந்த பையனுக்கு அந்த பலூனை விற்று கிடைக்கிற அந்த பணத்தை தான் அவனோட வாழ்வாதாரத்துக்கு யூஸ் செய்வான். அந்த பையன் அவ்வளோ கத்துறது எதுவுமே காதுல வாங்காம பலூனை உடைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. உடைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மொத்த பலூனே நானே வாங்கிக்கிறேன், இந்த பணத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. இது நிஜமாகவே உதவிதானா, இல்ல ஒரு வீடியோக்காக, ஒரு வியூஸுக்காக இப்படி பண்றாங்களான்னு என்ன கேட்டா அப்படின்னா, கண்டிப்பா இது உண்மையான மனதார இறக்கப்பட்டு செய்கிற உதவி கிடையவே கிடையாது. அவங்க இந்த மாதிரி வீடியோ போட்டா வைரல் ஆகலாம், வியூஸ் ரொம்ப அதிகமா போகும், யார் மனசு காயப்பட்டா என்ன, வருத்தப்பட்டா என்ன, நமக்கு தேவை வியூஸ், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு அந்த காரியத்தை செய்கிறாங்க. என்ன ஒரு விதம் பார்த்தேன், ஒரு வயதான மூதாட்டி, அவங்களுக்கு வீடு கிடையாது, தெரு ஓரத்துல ஏதோ கிடைக்கிற அந்த கல்லெல்லாம் வச்சு, கட்டைகள் எல்லாம் வச்சு, பலகை எல்லாம் போட்டு, ஏதோ சும்மா பழைய துணியெல்லாம் போட்டு படுக்கை அரேஞ்ச் பண்ணி அதுல படுத்து தூங்குகிற ஒரு வயதான மூதாட்டி. ஒருத்தர் வருகிறாரு, வந்து அந்த பாட்டி படுத்திருந்த அந்த படுக்கைய அடிச்சு உடைச்சி, அந்த பாட்டி ஆனா கோபப்பட்டு அந்த ஆளை அடிக்கவும் போறாங்க. எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு, உங்களுக்கு இந்த புதுசா ஒரு கட்டில் வாங்கி தரேன், ஒரு பெட் வாங்கி தரேன், பெட்ஷீட் வாங்கி தரேன்னு கொடுக்குறாங்க. இதனால என்ன பலன் இருக்கு அப்படின்னு எனக்குன்னு தெரியல. இதை கொடுக்கறதா இருந்தா அந்த பாட்டி வயதானவங்க கிட்ட அன்பா பேசி அந்த பொருளை கொடுக்கலாமே. அப்படி கொடுத்து போட்டா வீடியோ வைரல் ஆகாது. இது மாதிரி ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணி அதுக்கு பிறகு ஒண்ணு செஞ்சா வியூஸ் போகும் அப்படின்னு செய்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயமா என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. என்ன மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறவங்களா இருப்பீங்க. நிஜமா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு எனக்கே தெரியல. உதவி செய்யணும்னு மனதார நினைச்சிருந்தா யாரையும் கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, அவங்கள அழ வச்சு, வேதனைப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இது தெருவோரத்துல எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு உள்ளாடி வேற விதமா நடக்குது. அதாவது பிராங்க் அப்படின்னு உள்ள பேர்ல ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பையனோட தாய், அந்த அம்மா தன்னோட மனைவி கிட்ட ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏதோ சொன்ன உடனே அது பெரிய ஒரு பிரச்சனையா உண்டு பண்ணி வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு பிடிச்சி இழுத்து கொண்டு போறாங்க. ஆனா அந்த தாய் அழுறாங்க, நான் வெளியே போகல அப்படின்னு. இருந்த பிறகும் விடாம பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போய் ஹாலை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கேக்கெல்லாம் வச்சு செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்க. அந்த தாய் அவ்வளோ கண்ணீர் விட்டு அழுது, நான் போகல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவ்வளோ பேசியிருக்கு ஒரு தாய். சரியா, ஒரு மகன்கிட்ட இவ்வளவு செஞ்சு கடுமையான ஒரு மனிதனான முகத்தை காட்டிக்கிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னேன்னா அந்த பிறந்த நாள்ல என்ன அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதுவும் ஒரு வீடியோக்காக மட்டும்தான் எல்லாம் பிளான் பண்ணி பண்றது. இந்த பிராங்க்னு உள்ள பேர்ல செய்கிற விஷயங்கள் எல்லாம் நிஜமா சொல்றேன், ஒரு சிலது ஏதோ ஒரு சிலது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், ஓகே. ஆனா நிறைய விஷயங்கள் ஒரு மனிதரை காயப்படுத்தி தான் அந்த பிராங்க்னு சொல்லி முடிக்கிறாங்க. அது எதுக்குன்னு தான் தெரியல. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இந்த பிராங்க் வீடியோ ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போ ரோட்ல போகிறவங்கள அப்படி கஷ்டப்படுத்தி அடுத்து நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னு செய்கிறாங்க. அந்த விஷயத்த அந்த மாதிரி செய்கிற ட்ரெண்டிங்க வேற வேற ஆட்கள் செஞ்சு செஞ்சு வீடியோ போடுறாங்க. இந்த தப்பான விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. யாருக்குமே சுயமா யோசிச்சு இது தவறான ஒரு விஷயம்னு தோணவே இல்லை. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சிந்திக்கிறதுக்கு பிரெயின் இருக்கு. நம்ம இது பண்ணினா தப்பு, இது சரி அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னொருத்தங்க செய்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி எந்த சாக்கடையா இருந்தாலும் சரி, பாதாளமா இருந்தாலும் சரி குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி குதிக்க நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க. இது எல்லாமே உதவி செய்யணும் அப்படின்னு உள்ள நல்ல மனசோ நல்ல எண்ணமோ உள்ளவங்க செய்கிற விஷயமே கிடையவே கிடையாது. இது வியூஸ்க்காக மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. எல்லாரும் 4 பேர் நம்மளை பாராட்டணும், நீ இப்படி பண்ற அப்படி பண்ற, உதவி செஞ்சிருக்கிறான் அப்படின்னு நிறைய லைக் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் பண்றாங்களே தவிர
உதவணும் அப்படின்னு உள்ள மனப்பான்மையில செய்கிறதே இல்லை. இவங்க செய்கிற உதவி ஒரு பலனுக்கும் இல்லாத உதவி. உதவி செய்கிறத சொல்லுவாங்க, உங்களோட வலது கையினால நீங்க உதவி செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட இடது கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் 4 பேர் பார்க்கணும், நம்மளை பாராட்டணும், பெருமையா நினைக்கணும், 4 பேர்கிட்ட இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சு செய்வாங்க. அந்த உதவியில அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. ஆனா ஒரு சிலர் உதவி செய்வாங்க, ஆனா யாருக்குமே தெரியாது அவங்க செஞ்சது. ரகசியமா இருக்கும். அவங்களோட பேரை கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு மனசுக்கு தோணுது, மனசார இவங்க கஷ்டப்படுகிறாங்க, நம்மளால முடிஞ்ச சின்ன உதவியோ இல்லை பெரிய உதவியோ ஏதோ உதவி செய்யணும் அப்படின்னு அவங்களோட மனசுக்கு தோணி செய்கிறாங்க. அது நல்ல ஒரு விஷயம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்ல மனசோட உதவி செய்கிறாங்க, அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. அது எதனால அப்படின்னா, நம்ம உதவி செய்கிறத பார்த்து 4 பேர் நம்மளும் இது மாதிரி செய்யணும் அப்படின்னு மோட்டிவேட் ஆகி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நல்ல விஷயம். ஆனா காயப்படுத்தி, ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி, அழ வச்சு, துன்பப்படுத்தி, அதுல ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதுல வியூஸ் போகணும்னு நினைக்கிறது போல முட்டாள்தனம் ஒண்ணுமே இல்லை. இது மாதிரி பல வீடியோஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம பார்க்குற நேரம் நிஜமாகவே மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற விதமா இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவியே செய்யாட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்தவங்களை காயப்படுத்தாம இருந்தா போதும். ஓகேவா? அதாவது நம்ம இப்போ அவங்க கொடுக்குறாங்க, அந்த பலூன் எல்லாம் உடைச்சிட்டு அந்த மணி கொடுக்குறாங்கல்ல, அந்த பையனுக்கு வாழ்நாள் முழுதும் உதவியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கொஞ்ச நாள்ல அது செலவாகி போயிடும். ஆனா அந்த பையன் மனசுல விழுந்த அந்த காயம் மாறுமா? ஒரு நாளும் மாறாது. அப்படியே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இது மாதிரி பண்ற பிராங்க்னு உள்ள பேர்ல சேர்க்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்றது மாதிரி கமெண்ட் லைக் எல்லாம் கொடுக்குறவங்களோட மனசும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தோணும் எனக்கு. நமக்குன்னு சுய புத்தி இருக்கு, சுய சிந்தனை இருக்குது. அதனால நம்மளோட மனசு என்ன சொல்லுதோ சரியான வழியை நமக்கு எப்போதுமே நம்மளோட மனது காட்டும். அதை ஃபாலோ செஞ்சு நம்ம மனசாட்சி உடைய மனிதர்களா நம்ம வாழ முயற்சி செய்வோம்.